ஹாய் கைஸ், நான் தான் உங்க பிரித்திஷ். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் டே கொடைக்கானல் பூம்பாறை வில்லேஜை பார்க்க போறோம். வாங்க. இந்த பூம்பாறையை நம்ம ரீச் பண்றதுக்கு கொடைக்கானல்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்தா நம்ம இந்த பூம்பாறையை ரீச் பண்ணிடலாம். இந்த பூம்பாறைக்கு வரப்பே நம்ம நிறைய சீனரிஸ் அண்டு நேச்சுரலா இருக்கிற ஃபார்ம்ஸ்லாம் நம்ம நிறையவே பார்க்க முடியும். இங்க இருக்கிற பில்டிங்ஸும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இங்க பூம்பாறைக்கு வரப்ப நம்ம கிளவுட்ஸு, அதுக்கப்புறமா நிறைய ஃபார்ம்ஸு நிறையாவே பார்க்க முடியும். இப்ப நாங்க நிக்கிறது ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்ட். இது என்ன பாயிண்ட்னா கேட்டீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு நீங்க பூம்பாறைன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அதுல வர ஃபோட்டோஸ், வீடியோஸ் இங்கேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் எடுத்து போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற பில்டிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இங்க இருக்கிறது ஃபுல்லாவே கார்லிக் ஃபார்ம் தான். அங்க அந்த வில்லேஜோட சென்டர்ல தான் முருகன் கோயில் லொக்கேட் ஆயிருக்கு. நாங்க அந்த முருகன் கோயிலுக்கு போல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சண்டேனால ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால நாங்க அந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ லஞ்சுக்காக அம்மா வீட்டிலே சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால நாங்க அதை கார்ல சாப்பிட்டுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நாங்க கிளம்பிட்டோம். இப்போ நாங்க இருக்கிறது தான் கோட் ஃபார்ம். இது தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் கோட் ஃபார்ம்னு சொல்றாங்க. இது கோட் ஃபார்மா இல்லை மலையான்னு எனக்கே தெரியல. அதனால நாங்கள் ஏறிட்டு இருக்கோம். இந்த கோட் ஃபார்ம்குள்ள வரத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 50 ருபீஸ், சைல்டுக்கு 25 ருபீஸ். இங்கே நாங்கள் உள்ளே வந்தோடனே இந்த கிராஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. இங்கே நாங்கள் நிறையாவே பார்த்தோம். கோட்ஸு, பேர்ட்ஸு, அப்புறம் ரேபிட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. இங்கே நல்ல கிராஸ்லாம் இருந்துச்சு. இங்கே நம்மளால மன்னூர் லேக்கை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அதை நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் இந்த கிராஸ்லேயே கொஞ்ச தூரம் நடந்துட்டு நம்ம அந்த மன்னூர் லேக்கை ஃபுல்லாகவே வியூ பண்ண முடியும். இப்போ நாங்கள் நடந்து அந்த மன்னூர் லேக்குக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களால் அந்த மன்னூர் லேக்கை கிளியராக பார்க்க முடியும். இங்கே அந்த லேக்கை பார்க்கறதுக்காக நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அங்கேருந்து நம்மளால அந்த போட்டு ரைடிங் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். இங்க சூப்பராகவே இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்க நிறையா ஹார்ஸ் ரைடிங்லாம் இருந்துச்சு. அப்புறமே நாங்க இந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோட்ல இருந்து தான் ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த கோட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. நாங்க பார்த்து ஜாலியா இருந்திருக்கோம். பக்கத்துலேயே நிறைய கோட்ஸ் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆனால் தொட முடியல, ஏன்னா வேலி போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. கோட் ஃபார்மை விசிட் பண்ணி முடிச்சுட்டு ஆப்போசிட்ல இருந்த டீ ஷாப்புக்கு நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக வந்துட்டோம். அந்த டீ ஷாப்போட மாடியிலேருந்து நாங்கள் ஒரு வியூ பார்த்தோம். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு கார்லிக்கும் ஆனியன் ஃபார்ம் இருந்துச்சு. அது சூப்பராகவே இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்டு. இந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் ஒரு டீயும் பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஒன் டே ட்ரிப்பாக பூம்பாறைக்கு வந்தால் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒன் டே ட்ரிப் இட்ஸ் டோட்டலி ஒர்த் இட்.
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.